ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். மரம் பற்றிய பத்தியோடைய அர்த்தத்தையும் அதில் இருக்க சில வாக்கியங்களுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரீஸ் ஆர் லிவிங் பீயிங்ஸ் ஜஸ்ட் லைக் பீப்புள் அண்ட் அனிமல்ஸ். தே கிவ் ஆக்சிஜன். ட்ரீஸ் மேக் எவ்ரி பிளேஸ் லுக் பியூட்டிஃபுல். இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோட அர்த்தத்தை நம்ம பார்த்துருவோம். லிவிங் பீயிங்ஸ்னால் உயிருள்ளவை, உயிரினங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது உங்களுக்கு. மேக்னா ஆக்குகிறது. அடுத்து பாருங்கள் பியூட்டிஃபுல், இதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா அழகாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஸோ இந்த பேராவுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மனிதர்கள் மற்றும் விலங்குகளைப் போலவே மரங்களும் பார்த்திங்கன்னா உயிருள்ளவை, உயிரினங்கள். அவை ஆக்சிஜனை நமக்கு தருது. மரங்கள் எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா அழகாக்குகின்றன. ஸோ இப்போ நம்ம லைன் பை லைனை நம்ம அர்த்தத்தை பார்க்க போகிறோம். ட்ரீஸ் ஆர் லிவிங் பீயிங்ஸ் ஜஸ்ட் லைக் பீப்புள் அண்ட் அனிமல்ஸ். மனிதர்கள் மற்றும் விலங்குகளைப் போலவே மரங்களும் உயிரினங்கள். ட்ரீஸ்னா மரங்கள், ஆர்னா இருக்கின்றன. லிவிங் பீயிங்ஸ்னா உயிரினங்கள், உயிருள்ளவை அப்படின்ற அர்த்தம் தருது. பீப்புள்னா மனிதர்கள், அனிமல்ஸ்னால் விலங்குகள். அடுத்த லைன் போலாங்களா? தே கிவ் ஆக்சிஜன், அவை ஆக்சிஜனை கொடுக்கின்றன. தென் அவை கிவ்னா கொடுக்குது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. அடுத்த லைன் பாருங்க. ட்ரீஸ் மேக் எவ்ரி பிளேஸ் லுக் பியூட்டிஃபுல். மரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் அழகாக்குகின்றன. ட்ரீஸ்னா மரங்கள், மேக்னா ஆக்குகிறது, எவ்ரி பிளேஸ்னா ஒவ்வொரு இடத்தையும், பியூட்டிஃபுல்னா அழகாக. ட்ரீஸ் மேக் எவ்ரி பிளேஸ் லுக் பியூட்டிஃபுல். நம்ம இப்போ அடுத்த பேராகிராஃபுக்கு போக போகிறோம். In the forest, trees give shelter and food to different animals. Trees provide us with timber for construction and other work. ஸோ இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோட அர்த்தத்தை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஷெல்டர்னா பார்த்தீங்களுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்னா கொடுக்கின்றன அப்படின்ட்டு அர்த்தம் தருது. கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா கட்டுமானம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஸோ இந்த பேராகிராஃபோடைய ஃபுல் அர்த்தத்தை, தமிழ் அர்த்தத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காட்டில் பார்த்தீங்கன்னா மரங்கள் பல்வேறு விலங்குகளுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு கொடுக்குது. மரம் பார்த்தீங்கன்னா கட்டுமானம் மற்றும் பிற வேலைகளுக்கு தேவையான மரத்துண்டுகளை உங்களுக்கு மரம் தான் நமக்கு வழங்குகின்றன. இப்போ லைன் பை லைனாக நம்ம அர்த்தத்தை பார்க்க போகிறோம். இந்த ஃபாரஸ்ட் ட்ரீஸ் கிவ் ஷெல்டர் அண்ட் ஃபுட் டு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். இந்த ஃபாரஸ்ட்னா என்ன அர்த்தம்? காட்டில். ட்ரீஸ்னா மரங்கள், கிவ்னா கொடுக்கின்றன. ஷெல்டர்னா என்ன பார்த்தோம் நம்ம? தங்கும் இடம். அண்ட்னா மற்றும், ஃபுட்னா என்னது? உணவு. டூனா இக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. டிஃப்ரெண்ட்னா பல்வேறு, அனிமல்ஸ்னா விலங்குகள். காட்டில் மரங்கள் பல்வேறு விலங்குகளுக்கு தங்கும் இடம் மற்றும் உணவு கொடுக்கின்றன. அடுத்த லைன் போவாங்களா? Trees provide us with timber for construction and other work. மரங்கள் கட்டுமானம் மற்றும் பிற வேலைகளுக்கு தேவையான மரத்துண்டுகள் நமக்கு வழங்குகிறது. ட்ரீஸ்னா மரங்கள், ப்ரொவைட்னா வழங்குகின்றது, கொடுக்கிறது. அஸ்னா நமக்கு, டிம்மர்னா என்ன பார்த்தோம் நம்ம? மரத்துண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானத்துக்கு. அண்ட் அதர் ஒர்க்னா மற்ற வேலைகளுக்கு, பிற வேலைகளுக்கு. இப்போ நம்ம அடுத்த பேரா பார்க்க போகிறோம். Trees give us fruits, seeds and flowers that we enjoy eating. Trees are important for maintaining cool weather in the city. ஸோ இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோட அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சீட்ஸ்னா என்ன அர்த்தம்? விதைகள் அப்படின்ற அர்த்தம் தருது. அடுத்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட்னா முக்கியத்துவம். அடுத்து பாருங்கள் மெயின்டெனிங், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பராமரிக்க அப்படின்ற அர்த்தம் தருது. ஸோ இந்த பேராவோடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்த்துடுவோம். மரங்கள் பழங்கள், விதைகள் மற்றும் பூக்களை நமக்கு தருது. நகரில் குளிர்ந்த காலநிலையை பராமரிக்க நம்ம என்ன வார்த்தை பார்த்தோம்? மெயின்டைனிங். மரங்கள் பார்த்திங்கன்னா முக்கியம். ஸோ லைன் பை லைனாக நம்ம இப்போ அர்த்தத்தை பார்த்துருவோம். ட்ரீஸ் கிவ் அஸ் ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் தட் வி என்ஜாய் ஈட்டிங். ட்ரீஸ்னா மரங்கள், கிவ்னா கொடுக்குது, அஸ்னா நமக்கு, ஃப்ரூட்ஸ்னா பழங்கள், சீட்ஸ்னா விதைகள், ஃப்ளவர்ஸ்னா பூக்கள், தட் வி என்ஜாய் ஈட்டிங்னா நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது. சரிங்களா? அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் கூல் வெதர் இன் த சிட்டி. நகரத்தில் குளிர்ந்த காலநிலையை பராமரிக்க மரங்கள் முக்கியம். ட்ரீஸ்னா மரங்கள், ஆர்னா இருக்கின்றன, இம்பார்ட்டன்ட்னா முக்கியமாக, ஃபார் மெயின்டைனிங்னா பராமரிப்பதற்காக, கூல் வெதர்னா குளிர்ந்த காலநிலை, இந்த சிட்டினா நகரத்தில். ட்ரீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் கூல் வெதர் இன் த சிட்டி. நகரத்தில் குளிர்ந்த காலநிலையை பராமரிக்க மரங்கள் முக்கியமானவை.
அடுத்த பேரா நம்ம பார்க்க போகிறோம். Trees give oxygen during the day by taking carbon dioxide. They hold on to the soil and provide safety by preventing landslides in hilly areas. இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளுடைய தமிழ் அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டியூரிங் வந்து போகுது அப்படின்னு அர்த்தம் தருது. ப்ரிவென்டிங்னா வந்து தடுத்து, லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் வந்து நிலச்சரிவு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. இந்த பேராவுடைய தமிழ் அர்த்தத்தை நம்ம பார்த்துருவோம். மரங்கள் வந்து பகலில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து கொடுக்கின்றன. அவை வந்து மண்ணை வந்து பிடிச்சிக்கிட்டு மலைப்பாங்க பகுதியில் இருக்க நிலச்சரிவை ஏற்படுற நிலச்சரிவை வந்து தடுத்து பாதுகாப்பு வழங்குகின்றன. ஸோ லைன் பை லைன் நம்ம இப்போ அர்த்தத்தை பார்க்க போகிறோம். ட்ரீஸ் கிவ் ஆக்சிஜன் டியூரிங் த டே பை டேக்கிங் கார்பன் டை ஆக்சைடு. ட்ரீஸ்னா வந்து மரங்கள், கிவ்னா வந்து தருகின்றன, டியூரிங்னா வந்து போகுது, டேனா வந்து பகல், டேக்கிங்னா வந்து எடுக்கிறது. மரங்கள் வந்து பகலில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை கொடுக்கின்றன. Trees give oxygen during the day by taking carbon dioxide. அடுத்த லைன் பார்க்க போகிறோம். They hold on to the soil and provide safety by preventing landslides in hilly areas. அவை வந்து மண்ணை பிடிச்சிக்கிட்டு மலைப்பாங்க பகுதியில் வந்து நிலச்சரிவை தடுத்து பாதுகாப்பை வந்து தருது. தேனா வந்து அவை, ஹோல்ட் ஆன் டு த சாயில்னா வந்து மண்ணை வந்து பிடிச்சிக்குது, ப்ரொவைட்னா வந்து வழங்குகிறது, சேஃப்டினா வந்து பாதுகாப்பு, ப்ரிவென்டிங்னா வந்து தடுத்து, லேண்ட்ஸ்லைட்ஸ்னா வந்து நிலச்சரிவு, இன் ஹில்லி ஏரியாஸ்னா வந்து மலைப்பாங்கான பகுதி. தே ஹோல்ட் ஆன் டு த சாயில் அண்ட் ப்ரொவைட் சேஃப்டி பை ப்ரிவென்டிங் லேண்ட்ஸ்லைட்ஸ் இன் ஹில்லி ஏரியாஸ். அவை வந்து மண்ணை பிடிச்சிக்கிட்டு மலைப்பாங்கா பகுதியில் வந்து நிலச்சரிவை வந்து தடுத்து பாதுகாப்பை வந்து தருது. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் என்ன அர்த்தம் பார்த்தோம்? நிலச்சரிவு. ப்ரிவென்டிங்னா வந்து தடுக்கிறது. Trees are important in our life because they are essential part of nature. Trees give plenty of shaded areas on hot summer days. இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோட அர்த்தத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். லைஃப்னா வந்து வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் தருது. எசென்ஷியல்னா வந்து இன்றியமையாத அப்படின்னு அர்த்தம் தருது. பிளண்டி இதுக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஸோ இதுக்கு இந்த பேராவுடைய தமிழ் அர்த்தத்தை பார்த்துருவோம். மரங்கள் வந்து நம் வாழ்வில் வந்து முக்கியமானவை, ஏனெனில் அவை இயற்கையின் இன்றியமையாத ஒரு பகுதி. வெப்பமான கோடை நாட்களில் மரங்கள் வந்து நிறைய நிழல் தரும் பகுதியை வந்து கொடுக்குது. ஸோ இப்போ லைன் பை லைனாக நம்ம வந்து அர்த்தத்தை பார்த்துருவோம். ட்ரீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப் பிகாஸ் தே ஆர் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் நேச்சர். மரங்கள் வந்து நம் வாழ்க்கையில் முக்கியமானவை, ஏன்னா வந்து அவை இயற்கையின் இன்றியமையாத பகுதி. ட்ரீஸ்னா வந்து மரங்கள், ஆர்னா வந்து இருக்கின்றன, இம்பார்ட்டன்ட்னா வந்து முக்கியமானவையாக, பார்த்தீங்கன்னா அவர்னா நம்முடைய லைஃப்னா வந்து வாழ்க்கை, பிகாஸ் வந்து காரணமாக, தேனா வந்து அவை அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. ஆர்னா வந்து இருக்கின்றன, எசென்ஷியலாக நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? இன்றியமையாத, பார்ட்னா வந்து பகுதி, நேச்சர்னா வந்து இயற்கை. அடுத்த லைன் போகிறோம். ட்ரீஸ் கிவ் பிளண்டி ஆஃப் ஷேடட் ஏரியாஸ் ஆன் ஹாட் சம்மர் டேஸ். வெப்பமான கோடை நாட்களில் வந்து மரங்கள் நிறைய நிழல் தரும் பகுதிகளை வந்து கொடுக்குது. ட்ரீஸ் வந்து மரங்கள், கிவ்னு வந்து கொடுக்கிறது, பிளண்டினா நிறைய, ஷேடட்னா வந்து நிழல் தர்றது, ஏரியாஸ்னா வந்து பகுதி, ஆன் ஹாட் சம்மர் டேஸ்னா வந்து வெப்பமான கோடை நாட்களில். ட்ரீஸ் கிவ் பிளண்டி ஆஃப் ஷேடட் ஏரியாஸ் ஆன் ஹாட் சம்மர் டேஸ். Tree is still used extensively in making doors, frames and various components. இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோட அர்த்தத்தை நம்ம பார்த்துருவோம். எக்ஸ்டென்சிவ்லினா பார்த்தீங்கன்னா பரவலாக அப்படின்ற அர்த்தம் தருது. வேரியஸ்னா வந்து பல்வேறு அப்படின்னு அர்த்தம் தருது. காம்போனன்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பாகங்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஸோ இதுக்கான தமிழ் அர்த்தத்தை நம்ம அப்படியே பார்த்துருவோம். கதவு, சட்டங்கள் மற்றும் பல்வேறு பாகங்களை தயாரிப்பதில் பார்த்தீங்கன்னா மரம் வந்து இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. ட்ரீனா வந்து மரம், ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, ஸ்டில்னா வந்து இன்னும், யூஸ்ட்னா வந்து இஸ் யூஸ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. எக்ஸ்டென்சிவ்லினா நம்ம என்னென்னு பார்த்தோம்? பரவலாக அப்படின்ட்டு அர்த்தம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா மேக்கிங்னா வந்து தயாரிக்கிறது, டோர்ஸ்னா வந்து கதவுகள், ஃப்ரேம்ஸ்னா வந்து சட்டங்கள், அண்டனா வந்து மற்றும், வேரியஸ்னா என்ன அர்த்தம் பார்த்தோம் நம்ம? பல்வேறு, காம்போனன்ட்ஸ்னா வந்து பாகங்கள். ட்ரீ இஸ் ஸ்டில் யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் மேக்கிங் டோர்ஸ், ஃப்ரேம்ஸ் அண்ட் வேரியஸ் காம்போனன்ட்ஸ். It is possible to accurately tell the age of a tree by counting its tree rings. Many trees live for over 50 to 100 years. ஸோ இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளுடைய அர்த்தத்தை வச்சு நம்ம பார்த்துருவோம். அக்யூரேட்லி இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா துல்லியமாக அப்படின்ற அர்த்தம் தருது. கவுண்டிங்னா வந்து எண்ணி,
அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுகள் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு தருது. இப்போ நம்ம இதோடைய முழு அர்த்தத்தையும் பார்ப்போம். பேராகிராஃபுடைய முழு அர்த்தத்தையும் பார்ப்போம். ஒரு மரத்தின் வளையங்களை எண்ணி அதன் வயதை வந்து துல்லியமாக அறிய முடியும். பல மரங்கள் பார்த்தீங்கன்னா 50 முதல் 100 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன அப்படின்ற அர்த்தம் தருது. இப்போ லைன் பை லைனை நம்ம வந்து மீனிங்கை பார்க்க போகிறோம். இட் இஸ் பாசிபிள்னா வந்து இது வந்து சாத்தியமானது. அக்யூரேட்லினா வந்து துல்லியமாக அப்படின்ற அர்த்தம் பார்த்தோம். டு டெல்னா வந்து சொல்ல, ஏஜ்னா வந்து வயது, ஆஃப்னா வந்து உடைய, ட்ரீனா வந்து மரம், கவுண்டிங்னா வந்து எண்றது, இட்ஸ்னா வந்து அதனுடைய, ட்ரீ ரிங்ஸ்னா வந்து மரத்தோடைய வளையம். சரிங்களா? ஒரு மரத்தோட வளையத்தை நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம அதோட வயசு வந்து கரெக்டாக நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்றது அர்த்தம் தருது. மெனி ட்ரீஸ் லிவ் ஃபார் ஓவர் 50 to 100 இயர்ஸ். பல மரங்கள் பார்த்தீங்கன்னா 50 முதல் 100 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. மெனினா வந்து பல, ட்ரீஸ்னா வந்து மரங்கள், லிவ்னா வந்து வாழ்கின்றன. 50 to 100 இயர்ஸ்னா வந்து 50 முதல் 100 ஆண்டுகள் வரை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. Branches spread out the leaves of the trees to receive the most sunlight possible. ஸோ இதில் இருக்க ஒரு சில வார்த்தைகளோடைய அர்த்தத்தை பார்த்துருவோம். பிரான்ச்சஸ்னால் வந்து கிளைகள், சன்லைட்னா வந்து சூரிய ஒளி. ஸோ இதோடைய பேராகிராஃபோடைய முழு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கிளைகள் மரங்களுடைய இலைகளை பரப்பி சூரிய ஒளி வந்து அதிக அளவில் பெறுகின்றன. பிரான்ச்சஸ்னால் வந்து என்ன அர்த்தம்? கிளைகள். ஸ்ப்ரெட் அவுட்னா வந்து பரப்புறது. லீவ்ஸ்னா வந்து இலைகள். ட்ரீஸ்னா வந்து மரங்கள். டு ரிசீவ்னா வந்து பெறத்துக்கு. த மோஸ்ட் சன்லைட் பாசிபிள்னா வந்து சூரிய ஒளி வந்து அதிக அளவில் வந்து பெறத்துக்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பிரான்ச்சஸ் ஸ்ப்ரெட் அவுட் த லீவ்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் டு ரிசீவ் த மோஸ்ட் சன்லைட் பாசிபிள். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.